இந்த எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஒருவேளை தேஜாவூவா இருக்குமோ? என்னவா இருந்தா என்ன? நம்ம போய் அந்த கிரிமினல புடிப்போம். வாருங்கள் தம்பி, நீங்க மதுரையும் உங்களிருந்து பார்த்தா டெல்லியிலிருந்து வந்தது போல இருக்கிறதே. ஏதாவது மசோதாவில் கையெழுத்திட வேண்டுமா? ஹாய் வாத்தி, நீ மிமிக்ரியும் பண்ணுவியா? ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என் மீது கைதா? ஏன், நாடாளுமன்றத்தில் என் மீது எதுவும் நம்பிக்கையிலே தீர்மானம் அளித்து விட்டார்களா? ஏண்டா அப்துல் கலாம் ஐயா வாய்ஸ் எடுத்து நீ பேசினா அவனை விட்டுரு நினைச்சியா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீ ஒரு ஆன்டி நேஷனலிஸ்ட். ஏன்டா இப்படி மிமிக்ரி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ற? ஒழுங்கா கோஆப்ரேட் பண்ண இன்வெஸ்டிகேஷனுக்கு. இப்படி மிமிக்ரி பண்ணி தான் யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்றியா? தம்பி, உன்னை போன்ற இளைஞர்கள் மாற வேண்டும். நம் நாடு இளைஞர்களின் நாடு. 2020 நம் நாடு வல்லரசாகும் என்றேன். கிட்டத்தட்ட ஆகிவிட்டது. கொரோனா பெருந்தொற்றினால் அது பாதிக்கப்பட்டது. இளைஞர்கள் முழுவதுமாக மாற வேண்டும். நமது சமுதாயத்தில் மிகவும் இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்று பார்த்தால் அது போதை பழக்கம்தான். போதையை ஒழிக்க வேண்டும். லிக்கர் புரோகிபிஷன் ஆக்டை சில மாநிலங்கள் பின்பற்றுகின்றன. அது நமது நாடு முழுவதும் பின்பற்ற வேண்டும் தம்பி. நீயும் என்னுடன் சேர்ந்து ஒத்துழைப்பு தா. உன்னை பார்த்தால் நன்ற அதிகாரி போல் உள்ளது. நீ எதற்காக என்னை கைது செய்ய வந்தாய் என்பதை தெளிவாக கூறு. நம் நாட்டு இளைஞர்கள் அக்னி சிறகுகள் போல் வர வேண்டும். நீ எதற்காக கைது பண்ண வந்தாலும் நீ என்னை தாராளமாக விசாரிக்கலாம். யூ ஹாவ் அ பாயிண்ட். யூ ஆர் அ குட் டீச்சர். பட் இப்போ நீங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் கோஆப்ரேட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். உங்கள் மேலே கேஸ் இருக்கு. என்னை விசாரிங்கள். நான் உங்களுக்கு என்னோட முழு ஒத்துழைப்பை தருகிறேன். சார எவனே ஒரு ஃப்ராட் இந்த ஆள்கிட்ட எங்களுக்கு பேசிட்டு சுடுங்க. ஏன்டா சுட்ட? சாப்பிடாதா? தம்பி, நீங்க பேசிட்டு இருக்கும் போது சுடுறீங்க. முடிஞ்சிருச்சு. அடுத்தது யார் வருவா? வெயிட் பண்ணுங்க.